ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஷிவானி பாப்பா எப்படியோ அந்த கடத்தல்காரங்கள ஏமாத்தி டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு பின்வழியா தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த அந்த கடத்தல்காரங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால உடனடியே ஷிவானி பாப்பா இல்லன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேக வேகமா போயிட்டு எல்லா இடத்துலயுமே ஷிவானி பாப்பாவ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கேயுமே ஷிவானி கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால அந்த 3 பேர்ல தாஸ் கிட்ட பேசுறவன் உடனடியா தாஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஷிவானி பாப்பாவ காணோம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்த இடம் ஃபுல்லா தேடிட்டோம். எங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம என்னோட ஆளுங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் எதுக்கோ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் வெளியே இன்னும் கொஞ்சம் தூரமா போய் தேடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, உடனே இந்த மாதிரி அந்த கடத்தல்காரங்க பேசுனத கேட்ட உடனேயே தாஸ் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஸ்வேதாவும் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே தாஸ் மேல கடுப்பாகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தாஸ் கிட்ட செம்மையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த ஆளுங்கலாம் சரியில்ல. நம்ம வேற ஏதாவது ஒரு நல்ல ஆளுங்களா கண்டுபிடிச்சு நம்ம இந்த வேலைய பார்த்துருக்கலாம். நீ தான் ரொம்பவே அவசரப்பட்டுட்ட. அது மட்டும் இல்லாம அந்த முட்டாள்கள் மேல நம்பிக்கை வச்சு, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, உடனே இத கேட்டது தாஸ், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா ஸ்வேதா? நான் ஏற்கனவே செம்ம கடுப்போட இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் அந்த குழந்தை கிடைக்கக்கூடாதவங்க கையில கிடைச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட கதை முழுசா காலி ஆயிடும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை என்னோட முகத்தையும் பார்த்துருச்சு. அந்த கொள்ளைக்காரங்களோட முகத்தையும் பார்த்துருச்சு. அதுக்கும் மேல எனக்கு அந்த குழந்தைய பத்தி நல்லா தெரியும். ரொம்பவே புத்திசாலியான குழந்தை. ஏன்னா கடத்தப்பட்டப்ப கூட அந்த குழந்தை கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த குழந்தை வெளியாளுங்க யார்கிட்டயாவது மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், டைரக்ட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம யாரு என்னன்ற முழு டீட்டெயிலுமே குடுத்துருவோம். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க அந்த கடத்தல்காரங்களோட ஹெட் கிட்ட தயவு செஞ்சு சீக்கிரமா அந்த குழந்தைய யாரு கண்லயுமே படுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க பாரு. அப்படி ஒருவேளை அந்த குழந்தை யார்கிட்டயாவது பேசுற மாதிரி உனக்கு தெரிஞ்சுச்சு, உடனடியா அந்த குழந்தைய வேற யாரும் பார்க்காத லெவலுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல தாஸ். நீ என்ன சொல்ற? யாருமே பார்க்காத இடமா? அது எங்க இருக்கு? எனக்கு அந்த மாதிரி இடம் எதுவுமே தெரியாதே! உனக்கு தெரிஞ்சா சொல்லு. ரூட் சொல்லு. நான் கண்டிப்பா அங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கப்பா. எங்களோட கமிஷன் மட்டும் குடுத்தா போதும். அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட தாசு வேற எங்கேயும் கிடையாது. அந்த குழந்தைய சொர்க்கத்துக்கே அனுப்பிடு. ஏன்னா அந்த குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே மாட்டி விடுறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஒருவேளை அந்த குழந்தை மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம யாரு என்னன்ற டீட்டெயில குடுத்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஆயுள் முழுக்க ஜெயில்ல கழித்திங்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தை காணாம போன விஷயம் தெரிஞ்சதுக்கே அவங்க ஊர் முழுக்க ரொம்பவே பரபரப்பா ஏன் ஊரையே பெரட்டி போடுற அளவுக்கு தேடிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை மட்டும் நம்ம யாருன்றத சொல்லுச்சு. அப்புறம் நம்ம கதை காலி. அதனால நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தை யாரையாவது பார்த்து ஏதாவது பேசிச்சுன்னு உனக்கு மட்டும் டவுட் வந்துச்சு, உடனடியா அந்த குழந்தைய கருணையே காட்டாம கொல்ல வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் உன்னோட கமிஷன்ல இன்னும் கொஞ்சம் பைசாவ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் சொன்ன வேலைய நீ கரெக்ட்டா செஞ்சு முடின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு அந்த தாஸோட அடியாள் தலைவனுமே செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "என்னங்க என்ன குழந்தையெல்லாம் கொல்ல சொல்றீங்க? ஏதோ கடத்தல்ன்றனால தான் நான் இந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொலை பண்றதெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லங்க. அத தயவு செஞ்சு என்கிட்ட குடுத்துறாதீங்க. என்னால கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயத்த பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பக்கத்துல இருந்த ஸ்வேதாவும், "சொன்னேன்ல இந்த ஆளுங்கலாம் எதுக்கும் லாயக்கே இல்லன்னு சொன்னேன்ல பாத்தியா?" அப்படின்னு சொல்ல, உடனே தாசும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு, "சரி, உங்களால குழந்தைய கொல்ல தானே முடியாது. பேசாம குழந்தைய கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. உடனே இத பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த ஸ்வேதாவும், "அப்பன்னா நீ கொலை பண்ண போறியான்னு?" சொல்லி கேட்க, உடனே இத கேட்டுட்டு தாசும், "ஆமா, நாம நல்லா இருக்கணும்னா நான் எத்தன கொலை வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே சர்வசாதாரணமான விஷயம்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஸ்வேதாவும், "என்ன உளறிட்டு இருக்க? நீ மட்டும் கொலை பண்ணிட்டு இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சுச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்மள யாரு நெனச்சாலும் காப்பாத்தவே முடியாது. இப்ப கூட கடத்தல் கேஸ்ல மட்டும் தான் மாட்டியிருக்கோம். பேசாம அந்த சுந்தர் கிட்ட இந்த மாதிரி நம்ம தான் அந்த குழந்தைய கடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நீயே கண்டுபிடிச்சுக்கோ. இப்ப தப்பிச்சு போயிடுச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவன் கண்டிப்பா நம்ம அட்லீஸ்ட் உண்மைய வெளிய சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காகவாவது இந்த விஷயத்த மூடி மறைச்சிருவான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நெறைய இருக்கு. அதனால ஈஸியாவே அவன் நம்மள தப்பிக்க வச்சுருவான். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்காம பேசாம இந்த விஷயத்துல சுந்தர கூட்டிட்டு வர்றது தான் நல்லதா இருக்குன்னு சொல்ல, உடனே தாசும் புரியாம பேசாத ஸ்வேதா, அந்த குழந்தை என்னதான் இருந்தாலும் சுந்தரோட குழந்தை. அது மட்டும் இல்லாம அவன் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள எப்படியாவது மாட்டி விட்டுட்டு நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிக்க தான் பாப்பானே தவிர, இப்படி நமக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்க மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல நான் என்ன எடுக்கிறேனோ அந்த முடிவுப்படி போகிறது தான் நமக்கு சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம என் மைண்ட்குள்ள ஆல்ரெடி வேற ஒரு பிளான் இருக்கு. நம்ம கண்டிப்பா சுந்தர் கிட்ட இந்த குழந்தை மேட்டர வச்சு நெறைய பணத்த கறக்க முடியும். ஸோ
குழந்தைய கடத்தினது கடைசி வரைக்கும் நம்ம தான் சொல்லிட்டு அந்த சுந்தர் நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைய நாங்க விட்டுட்டோம்னு சொல்லிட்டு கடைசியில ஏதாவது ஒரு பிட்ட தூக்கி போட்டோம்னா கண்டிப்பா அவன் குழந்தைய கடைசி வரைக்கும் தேடிட்டே இருப்பான். நம்ம அவன்கிட்ட இருந்து கிடைக்கிற பணம் மூலியமா செட்டிலே ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அதுக்கப்புறமா அவனோட கண்ணுல நம்ம படவும் போறதில்லன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா சுந்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தைய நாங்க தான் கடத்தணுன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம குழந்தை கிடைக்கணும்னா எங்களுக்கு 50 லட்சம் பணம் வேணும். அதை நீ எங்க எடுத்துட்டு வரன்றத நீ முடிவு பண்ணக்கூடாது, நாங்களே சொல்லுவோம். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனடியா போனை கட் பண்ண. அப்போ இந்த மாதிரி சிவானியை கடத்தினது அவங்க தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர் ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இப்ப இதுக்காக அவங்க நம்மளோட குழந்தைய கடத்தினாங்க, அது மட்டும் இல்லாம 50 லட்ச ரூபாய் பணத்தை கேக்குறாங்க, இவங்கெல்லாம் பண்றது எனக்கு சரியா தோணல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஸ்வேதாவுக்கு கால் பண்ண. உடனே ஸ்வேதாவும் பக்கத்துல இருக்க தாஸ் கிட்ட அவன் எனக்கு கால் பண்றான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தாஸும் நீ அவன்கிட்ட நல்லவ மாதிரியே பேசு, நான் மட்டும் குழந்தைய கடத்தினதாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அமைதியா இருக்க. இந்த பக்கமும் ஸ்வேதா கிட்ட பேசுற சுந்தரம் இந்த மாதிரி உன்னோட அண்ணன் எனக்கு கால் பண்ணி ஏதோ என்னோட குழந்தைய கடத்திட்டேன்னு சொல்றான், 50 லட்சம் பணம் கேட்கறான், என்னதான் நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா என்னன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க. உடனே அந்த பக்கம் ஸ்வேதாவும் செம்மையா தனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாத மாதிரி சுந்தர்கிட்ட நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனா அப்படி பண்ணா, கண்டிப்பா அவன் பண்ணக்கூடிய ஆளு தான். ஆனா அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு எனக்கு சுத்தமாவே ஐடியாவே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவன் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அத நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லன்னா அவன் ரொம்பவே மோசமான ஆளு. அவன் சொன்னத கண்டிப்பா செய்யாம விடவே மாட்டான்னு சொல்லிட்டு லைட்டா சுந்தர பயமுறுத்துன மாதிரி பேசிட்டு, ஐயய்யோ! என்னோட அண்ணன் வர்ற மாதிரி தெரியுதுங்க. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு உடனடியா ஃபோன கட் பண்ண. உடனே இந்த விஷயத்த இந்த பக்கம் இருந்துகிட்ட சுந்தரும் நம்பிட்டு செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்டோம். இப்போ கண்டிப்பா இந்த உண்மைய நம்மளால வேற யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. போலீஸ் கிட்ட தாஸ பத்தி சொன்னா கண்டிப்பா அவங்க நம்மளோட குழந்தைய ஈஸியாவே காப்பாத்திடுவாங்க. ஆனா என்ன தாஸ பத்தின உண்மை வெளிய வந்தா கண்டிப்பா பொன்னி சொன்னது உண்மைன்றதும் வெளிய வர நெறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால பேசாம நம்ம எப்படியாவது அவன் கேட்ட பணத்த ரெடி பண்ணி குடுத்துறலாம். அதுக்கப்புறமா சிவானி பாப்பாவ விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேற ஏதாவது ஒரு ரூட்ல அவனோட கதைய முடிச்சு வச்சிடலாம். ஏன்னா, இப்போ சிவானி பாப்பாவோட விஷயத்துல நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 50 லட்ச ரூபாய் பணத்த ரெடி பண்றதுக்காக அவங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமா இந்த மாதிரி கடத்தல்காரங்களோட தலைவன் தாஸ் கிட்ட பேசுற எல்லா விஷயத்தையுமே பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த அந்த 2 அடியாட்களுமே ஒரு பக்கம் ரொம்பவே பயத்தோடயும், இன்னொரு பக்கமும் ஒரு வேளை அந்த சிவானி பாப்பாவ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு அந்த ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். கண்டிப்பா அவன் அந்த பாப்பாவ கொன்னுடுவானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அந்த தலைவன்கிட்டயும் சொல்ல. ஆனா அந்த தலைவனும் எனக்கு தெரியாதுப்பா. அவன் சொன்ன வேலைய செஞ்சா தான் நமக்கு பைசா குடுப்பான். அதனால நான் கண்டிப்பா அந்த வேலைய செஞ்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒண்ணும் அந்த குழந்தைய கொல்ல போறது இல்லையே! அவனும் கொல்ல அதிகமா வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம அவன் சொன்னத செஞ்சுட்டு போறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம அந்த பாப்பா நம்மளெல்லாம் மாட்டி விடாம இருக்கணும்னா, நம்மளும் இதுக்கப்புறமா ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வேலைய செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆளாளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஊருக்கு ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அடியாட்கள் அவங்க கிட்ட என்ன பேச வராங்கன்னு சொல்லிட்டு கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் தனியா போனது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவன் அந்த பாப்பாவை கொன்னுடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்த இவனுங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தை மேல அவங்க இறக்கப்பட்டு வேற ஏதாவது வேலைய காட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பி பார்க்கும்போது தான் அவங்க 2 பேருமே இன்னுமே குழப்பத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்த பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே பயத்தோட நின்னுட்டு இருக்கறத பார்த்த உடனேயே நம்ம இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா இவனுங்களே நமக்கு குழந்தை விஷயத்துல ஆப்பு வச்சாலும் வச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெள்ளத்தனமா அவங்களோட அடியாட்களையே பார்த்துட்டு இருக்காங்க.